ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கிச்சனில் தவா முட்டை ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி கூடயோ சோறு கூடயோ இல்லை அப்பத்து கூடிய எது வேணால் உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்கலாம். நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா காரத்துக்கு, நல்ல கை நிறைய ஒரு மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 முட்டை, வேக வச்ச முட்டை இருக்குது. அது உங்கள் இஷ்டம் போல் 2ஆக கட் பண்ணலாம், இல்லாட்டி 4ஆக கட் பண்ணலாம் முட்டையை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டையை அது கூட போட்டு உடையாமல் நீங்கள் போடணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அந்த முட்டையை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகு பொடியும் மஞ்சள் பொடி உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அது முட்டையெல்லாம் ஃபுல்லாக உடையாமல் நீங்கள் பார்க்கணும். மஞ்சள் கரு தனித்தனியாக வந்துடும். நல்ல சின்ன தீயில் வச்சு பதுக்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அதை இப்போ அதே தவாவை திருப்பி வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோ. தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 வெங்காயம் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற மட்டும் நல்லா அதை வதக்குங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா அதை வதக்குங்க. பச்சை மணமெல்லாம் போட்டும் நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ரொம்ப கட்டியாச்சு சொன்னாக்கா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு நம்ம 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதை கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போது 1/2 கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு நம்ம வறுத்து வச்சுக்கிற முட்டையை அதுக்கு மேலே ஆட் பண்ணுங்க. இருக்கிற மசாலாலாம் அந்த முட்டைக்கு மேலே கொத்துற மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாக அதுக்கு முட்டையோட மேலே கொத்தி வைக்கிற மாதிரி வைங்க. ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட சூப்பரான தவா முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆயாச்சு. இதை சூடோடு சாப்பிட்ணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூடயோ சோறு கூடயோ எதுக்கு வேணால் உங்களுக்கு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். இப்போ சூடோடு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு மல்லி இலையும் தூவி விட்டு சூடோடு பரிமாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.